மிஸ்டர் லேடிஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில ரத்த ஓட்டம் ஏற்படும் போது அதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு அது மூலியமா நம்ம மூளை செல்களுக்கான நியூட்ரிஷன் சரியா போகாம மூளை செல்கள் இறந்துடும். ஸோ அது மூலியமா ஸ்ட்ரோக் வரும். இன்னொரு ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னா பார்த்தீங்கன்னா மூளையில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அந்த ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்தம் போய் பார்த்தீங்கன்னா மூளை செல்களில் பரவி அது மூலியமா மூளை செல்களை இறந்து போறதுக்கு பேரு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு நாம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக், ஒன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் தான் நார்மலா இப்ப இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நமக்கு வந்து ஒரு சைடு வந்து கையோ கால்களோ செயல் இழந்துடும். மெயினா வந்து பேச முடியாது, அவங்களால பேச்சு வந்து ஒரு குளறுபடியா இருக்கும். வாய் ஒரு பக்கம் வந்து சாய்வா இல்லை கோணிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரல் ஸ்ட்ரோக்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி அறிகுறியா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நமக்கு தலைவலி வரும். சில பேருக்கு வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் தலைவலி அடிக்கடி வரும். ரொம்ப அதிகமா நமக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். டயபெட்டிக் ரேஞ்சு ரொம்ப அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் ரேஞ்சு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வரதுக்கான அறிகுறியாவே எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், யாருக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப தலைவலி வந்துகிட்டே இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கான ஒரு அறிகுறிகளா இருக்கு. ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம வேணா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து எமர்ஜென்சி கேரை நம்ம கொண்டு வந்துடும். ஸோ அதனால மெயினா இது எப்படி வராம தடுக்கலாம், வந்தாலும் எப்படி நம்ம ஈஸியா குணப்படுத்தலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வராம தடுக்கலாம்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரோக் வரக்கூடாது அப்படின்னா நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறது உடல் பருமன் கடிச்சுக்கணும். டயபெட்டிக் இருந்தால் நல்ல ஃபைபர் உணவா சாப்பிட்டுட்டு டயபெட்டிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ மெயினா ஹெட்டுக்கு ஆயில் பார்த்து சூடு பண்ணி தேய்ங்க. ஆலிவ் ஆயில் ஹெட்டுக்கு தேய்ங்க. உடம்புக்கு நல்லெண்ணெய். இது ரெண்டையும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே, நல்லா தேய்ச்சி வாரத்துக்கு 3 தடவை நீங்க குளிச்சிங்கனாவே நல்ல ஹைப்பர் டென்ஷன் நல்லாவே குறையும். மேலும் பார்த்தீங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. அதாவது சால்ட்டோட கண்டென்ட் ரொம்ப கம்மியா எடுக்கிறது நல்லது. ஏன்னா ரத்த அழுத்தத்தை நமக்கு நல்லாவே குறைக்கும். ஸோ உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஃபேட் உள்ள உணவுகளை எடுங்க. எப்படின்னா சாலமன் மீன், அதாவது மீன்ல கொழுப்புள்ள மீன்கள் தாராளமா எடுக்கலாம். அது எப்படி நீங்க சாப்பிடணும்னா அவிச்சு அதை வந்து நீங்க ஒரு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. குழம்பு மீன் சாப்பிடலாம், இல்லைன்னா புட்டு மாதிரி அவிச்சு சாப்பிட்றது இந்த மீன் வகைகள் ரொம்ப நல்லது. இது வந்து ஹைப்பர் டென்ஷனை நல்லாவே குறைக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உப்பு நான் ஏற்கனவே குறைக்க சொல்லிட்டேன். நல்லா அந்த ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வால்நட், இதை ஊற வச்சு ரெகுலராகவே நல்லா காலையில ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடிச்சு குடிச்சிங்கனாவே இது மெயினா ரத்த அழுத்தத்தை குறைக்கும். நமக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ராலா கொடுக்கும். ஸோ இதை கொடுக்கும் போதே நமக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதோடவே நீங்க வந்து இந்த பட்டர் ஃப்ரூட்னு நம்ம சொல்லுவோம். இந்த பட்டர் ஃப்ரூட்டை ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும்போது அதை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க, இல்லைன்னா கட் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா பாலும் சர்க்கரையும் சேர்க்காதீங்க. பட்டர் ஃப்ரூட்டை அப்படியே அடிச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது வந்து பெஸ்ட் குட் ஃபேட். ஸோ நல்ல கொழுப்பை கொடுக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒமேகா 3 ஃபேட்டிஸ் எல்லாம் இருக்கிறனால நல்ல கொழுப்பை கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில்னஸ் கொடுத்து ப்ரெஷரை நல்லாவே குறைக்கும். மூளைகள் அவ்வளோ சுறுசுறுப்பு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த உணவை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மெயினாக அந்த உப்பு கம்மி பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே ஸ்ட்ரோக் வரது நல்லாவே குணப்படுத்த முடியும். மெயினாக எக்ஸசைஸ் பண்ணணும். இவர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த உணவு மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷமாவது வாக்கிங் போகணும். வாக்கிங் வந்து ஸ்லோ வாக்கிங் போகக்கூடாது. நல்லா பிரிஸ்க் வாக்கிங், கையை காலை நல்லா ஆட்டி பொறுமையா அந்த மாதிரி நடங்க. நல்லா கொஞ்சம் மிதமான வேகத்தை நடங்க. 30 நிமிஷம் நல்லா போயிட்டு வரணும். நான் கம்பல்சரி காலையில இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் போங்க. கூடவே விட்டமின் டி நல்லா கிடைக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்கு கூடிய வெயில்ல, பகல்ல வந்து பாத்தீங்கன்னா 7 மணிலேருந்து 8 மணிக்கு கூடிய வெயில்ல வாக்கிங் போங்க. நல்லா விட்டமின் D3 கிடைக்கும். ஸோ இந்த D3 கிடைக்கும் போது தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தா நம்ம ஸ்ட்ரோக் வராம தடுக்க முடியும். சார் இப்போ எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார் அப்படின்னா எப்படி சார் அதை குணப்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் நான் வழி சொல்றேன். மெயினா இப்போ ஸ்ட்ரோக் வந்து நம்ம எல்லாமே எமர்ஜென்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம். ஏன்னா போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து இது வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மாசமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலோபதி மெடிகேஷன் தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆயுர்வேதமோ இல்லை சித்தா முறைகளையோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நம்ம குணப்படுத்த முடியும். நம்ம ஸ்ட்ரோக் வந்து எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து ஆயுர்வேத சிகிச்சையோ இல்லை சித்தா சிகிச்சையோ எடுக்கும் போது தான் சீக்கிரமா குணப்படுத்த முடியும். ஏன்னா நீங்க அலோபதியெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு வந்துருவீங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் சில பேர்லாம் வந்து 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வருவாங்க. சில பேர் 2 வருஷம் கழிச்சு சார் ஸ்ட்ரோக் வந்துச்சு, நான் பல சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரி வரலன்னு. ஆனா நீங்க வந்து ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ரோக் வந்து நீங்க வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆயுர்வேத மூலியமோ சித்த மூலியமோ நீங்க சீக்கிரமா குணப்படுத்த முடியும். ஸோ ஆயுர்வேதத்துல என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா மெயினா நசியம்ன்ற ஒரு சிகிச்சை கொடுப்போம். ஸோ நசியம் சிகிச்சை கொடுக்கும்போது
கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் நல்லா போகும், நல்ல ஆக்சிஜன் நல்லா போகும். ஸோ நசியம் கொடுக்கும்போது அந்த ஸ்பீச் தெரப்பி, ஸ்பீச் ஆகட்டும், அந்த முகம் வளைஞ்சிருக்கிறதாகட்டும், சலைவேஷன் ஆகும், இதெல்லாம் குறைஞ்சி நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூட ஷிரோதாரான்னு ஒரு சிகிச்சை கொடுப்போம். தலையில் எண்ணெய்களை மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் ஊற்றி மசாஜ் மாதிரி கொடுப்போம். அதை கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டு எண்ணெய் ஒத்துறங்கள், கிளி ஒத்துறங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களோட கம்ப்ரெஷன் நல்லா ரிலீஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த விரைச்சனம் பேதி மருந்து மாதிரி கொடுப்போம். ஏன்னா ஆயுர்வேதத்தில் பக்கவாதத்துக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேதி மருந்து கொடுக்கறது. ஸோ பேதி மருந்து கொடுத்தோம்னாவே ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் நல்லாவே குறையும். ஸோ அந்த கழிவுகள்லாம் நல்லா வெளியேறும், வாதம் நல்லாவே வெளியேறி நல்ல சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கும். அது கூடவே வஸ்தி முறைகள் நம்ம பண்ணுவோம். ஆயுர்வேதத்தில் சிறந்த ட்ரீட்மெண்ட் வாதத்தை வெளியேற்றுறதுக்கு வஸ்தி முறை. ஸோ அந்த வஸ்தி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பேதி மருந்து, வஸ்தி மருந்து, எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய இந்த ஷிரோதாரா, நஸ்யம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளம் வைக்கிறது, பிழிச்சல் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம பண்ணும்போது 100% எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்ட்ரோக்கில் முன்னாடியே வரீங்களோ 100% ரிவர்சபிளாக ஆக்க முடியும். கூட நம்ம எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம். அந்த எக்ஸசைஸ் சில மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டாவே போதும், நல்லபடியாக குணப்படுத்த முடியும். ஸோ வராமல் தடுக்கிறது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சார் இப்போ வந்துருச்சு, என்னால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியல, எனக்கு இப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் தன்வந்தர் தைலம்னு கிடைக்கும். ஸோ தன்வந்திர தைலம், சகச்சராதி தைலம், 2 தைலம் தான். இது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த தன்வந்திர தைலம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை நமக்கு கம்மி பண்ணும். இந்த சகச்சராதி தைலம் வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தை நல்லாவே கொடுக்கும். இந்த 2 தைலத்தையுமே நல்லா சூடு பண்ணி எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்ம ஒரு கையோ இல்லை ஒரு காலோ இல்லை முகமோ எங்கே அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பகுதியில் நல்லா சூடு பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த இலைகள்லாம் வதக்கி ஒரு ஒத்தனை கொடுத்து பாருங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமணக்கு இலை, நொச்சி இலை, புளி இலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கை இலை, இது எல்லாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி, நல்லெண்ணெயே போதும் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போதும், ஏதாவது ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு 2-3 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தேங்காய் திருவல் இதெல்லாம் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு எண்ணெயிலேயே தொட்டு நல்லா ஒத்தனை கொடுத்து பாருங்க, நல்ல கம்ப்ரெஷன் நல்லா ரிலீஃப் ஆகும், பெயின் நல்லா குறையும், ஸ்டிப்னஸ் குறையும். ஆனால் இதை வந்து 1 நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா பலன் தராது. தொடர்ந்து ஒரு 3 மாசமாவது நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது எஃபெக்டே ரொம்ப எக்ஸலண்டா பண்ணும். நிறைய பேருக்கு ரெக்கவரி ஆயிருக்காங்க. நல்ல எக்ஸசைஸும் பண்ணணும், இந்த தெரப்பியும் பண்ணணும். மெயினா எண்ணெய் தேய்க்கிறது விட்டுறாதீங்க. கூடவே தலம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலன்ட் தெரப்பி இருக்கு. அது என்னன்னா இந்த தன்வந்திர தைலம், சகச்சராய தைலத்தை நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமா ராஸ்நாதி சூர்ணம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கிடைக்கும், அதாவது சித்திரத்தை பொடி. ஸோ இந்த சித்திரத்தை பொடியை இந்த தன்வந்திர தைலத்திலையும் சகச்சராதி தைலத்திலையும் எடுத்து கொஞ்சமா குழப்பி நம்ம உச்சந்தலையத்துல ரெகுலரா வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே அந்த ஸ்ட்ரோக் படிப்படியா வந்து நமக்கு அந்த மூளையெல்லாம் நல்லா அந்த செரிபிரல் பிளெக்ஸஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நமக்கு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிகிச்சை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மாதிரி தளம் வைக்கிறத நீங்க வீட்டில் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல எக்ஸலண்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80 to 90% நல்லாவே ரெக்கவரி ஸ்டேட் வந்துடுவீங்க. ஸோ எக்ஸசைஸும் பண்ணு, இந்த தெரப்பியும் பண்ணுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரோக்ல இருந்து நல்லா குணப்படுத்த முடியும். ஏதாவது ஸ்ட்ரோக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ட்ரீட்மெண்ட் பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.